ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பர் அண்ட் எஃபெக்டிவ் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் கேர் டிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் வீட்டிலையே செஞ்ச குளியல் பொடி. இந்த பொடி வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகார்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க ஹோம்மேடில் பண்ணதுனால எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே வந்து சேர்க்கலை. இதில் முக்கியமான 3 இன்க்ரீடியண்ட் வந்து அதில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடி வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் இன்றைக்கி பாடி வாஷாக யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து சேஞ்ச் தெரியும் பாடி அண்ட் ஸ்கின்னில். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நான் வந்து குழந்தைக்கும் வந்து போட்டதுனால செஞ்சதுனால மஞ்சள் பொடி வந்து சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். ஸோ வந்து அதனால் நான் எனக்கு தனியாக எடுத்துக்கும் போது நான் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்குவேன். இது வந்து கஸ்தூரி மஞ்சள், வைல்ட் டர்மரிக்குன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ அது வந்து விட்டுட்டு வேணும்னா நீங்கள் பால் கூட சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா பன்னீர், அப்படியும் இல்லைன்னா நார்மல் தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்ல ஒரு குடிக்கிற தண்ணியாக கேன் வாட்டர் வாங்குவீங்கன்னா அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நார்மலாக பைப் வாட்டர் வந்து ரொம்ப வந்து டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும், உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சில ஏரியாஸில். ஸோ அதனால் வந்து அந்த வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, ட்ரை டு அவாய்ட் இட். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது மட்டும் சொல்கிறேன். நார்மல் டைமில் நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக இது டேப் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் மாதிரி தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நான் வந்து ஃபேஸ் பேக் மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ஒன்றும் வந்து ப்ராப்ளம் இல்லை. நார்மலாக ஒரு பேக் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேக் போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஃபேஸை வந்து போர்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. போர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆவி பிடிங்க. ஜஸ்ட் நார்மல் தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா அந்த ஆவி வந்து முகத்தில் படும்போது போர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆவியோட ஹீட்டில் வந்து படும்போது ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டுட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேய்க்கும் போது மெதுவாக வந்து தேய்ங்க. ஒரு ஃபேஸ் பேக் போட்டு மசாஜ் பண்ணும்போது லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள், ரொம்ப போட்டு ஸ்பீடாக ரப் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்ல டிஃப்ரென்ஸ், நல்ல க்ளோ இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அந்த பாத் பவுடர் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச், பாய்.